ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். காஞ்சி பிறகு ஆனியன், பச்சை மிளகா, கேரட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. கொத்தமல்லி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெருங்காயம், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். நல்லா வதங்கிட்டோம். இது வந்து வதங்கணும். கேஸ் ஆஃப் பண்ணி அந்த சூடுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து கலக்கலாம். ஸோ ஒன்று கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. ஒன்று கொஞ்சம் மாவு போட்டுக்கணும். மாவு போட்டு இப்போ வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. ஸோ உப்பெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிமிட்டடாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் போட்டுன்னு இருக்கேன். ஸோ இன்னத்துக்கு சுடு தண்ணி உங்களுக்கு ரொட்டி தட்டும் போது நல்லா வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி தட்டும் போது சரியாக வராது. அதுக்காக ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து பேஞ்சிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வைக்கலாம். அப்படியே வந்து இது வந்து கவர் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கோகோனட் சட்னி வந்து எப்படி செய்து பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், கொத்தமல்லி, தேங்காய், இந்த உப்புக்கள் வந்து லிமிட்டடாக நான் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் வந்து போடலாம். ஸோ கடுகு இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. சூப்பராக வந்து நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வந்து நல்லா காயணும். காஞ்சி பிறகு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். இது சுடு தண்ணி போட்டுலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா வேணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு நல்லா காஞ்சி நல்லா வந்து வேகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹெல்தியான அரிசி ரொட்டி அண்ட் தென் அதுக்கு பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.